நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை தொகுதியில் யாருக்கு சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா இது போன்ற கட்சிகளில் சீட்டு வாங்குவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் யார்? குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவர் இந்த புதுக்கோட்டை தொகுதிக்கு டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் யாரு? தாவேகாவுடைய ஒரு முக்கியமான நகராட்சியினுடைய அந்த கவுன்சிலர். அவர் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. தாவேகா தலைமை எனக்கு சீட்டு ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக யாருக்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? அந்த கூட்டணி கட்சிக்கா, இல்லை நேரடியாக அதிமுக களத்தில் நிற்க போறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விரிவான ஒரு ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது டாக்டர் முத்துராஜா திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு. 2021 அவர் திமுக சார்பாக போட்டியிட்டார். அவர் வெற்றி அடைஞ்சு அவர் இப்போ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த நேரத்தில் சில கிராமங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி மக்களுடைய குறைய கேட்கக்கூடிய ஒருவராக முத்துராஜா இருக்கிறதுனாலவும், எப்படியாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சீட்டு ஒதுக்குவாங்கங்கிற ஒரு முயற்சியிலையும் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முத்துராஜா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரகுபதி அவர்களும் எப்படியாவது இந்த வாட்டி சிட்டியில் புதுக்கோட்டையில் நம்ம சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறார். அதேபோல் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம் அப்துல்லா அவரும் இந்த ரேஸில் இருக்கிறாரு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர்களில் இவரும் ஒருவர். இவருக்கு கடந்த மாநிலங்களவை 6 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் இவருக்கு கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இவருக்கு பதிலாக ராஜாதி சல்மா அவருக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டது. பிறகு நம்ம விசாரிக்கும் போது எம் அப்துல்லாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஏன் கொடுக்கல அப்படிங்கும்போது, தலைமை அவரை புதுக்கோட்டை தொகுதியில் நிப்பாட்டுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் நம்முடைய திமுக ஆட்சி வரக்கூடிய நேரத்தில் புதுக்கோட்டையில் அப்துல்லா வெற்றி அடைஞ்சு அவர் அமைச்சர் பதவியும் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வட்டாரம் நமக்கு ஒரு தகவலை சொன்னாங்க. அதே போல் இந்த ரேஸில் அவரும் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ மேயராக இருக்கக்கூடிய திலகவதி அவங்களும் இந்த ரேஸில் இருக்கிறாங்க. எப்படியாவது நம்முடைய தலைமை நமக்கு சீட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட தொண்டைமான் கார்த்திக் அவர் இப்போ திமுகவில் ஐக்கியமாயிட்டாரு. அவரும் சீட்டை எதிர்பார்த்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக திமுக சார்பாக யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. விரைவில் அறிவாலயத்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரும். அதுல இவங்கள யாராவது ஒருவர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாஜி நெடுஞ்செழியன் அவர் தான் அந்த ரேஸ்ல இருக்கிறாரு. அவர் மட்டும் இருக்கிறா அப்படின்னா இல்லை, இன்னும் சில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களுமே இந்த ரேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர் நகராட்சியினுடைய ஒரு கவுன்சிலர். இப்போவே அந்த தொகுதியில் கடுமையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தாவேகாவுடைய கொடிகளும் ஒரு தனி பட்டாளத்தோடைய இவர் போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இவருக்கு தான் இந்த வாட்டி சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை தொகுதியில் சில மக்களுமே சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக இருந்து கவுன்சிலர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி அடைஞ்ச பர்வேஸ் இப்போ புதுக்கோட்டையினுடைய தாவேகா மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அவருக்கு தான் அந்த தொகுதியை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வட்டாரம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதிமுகவுடைய ராஜசேகர் அவர் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய மாஜி நெடுஞ்செழியன் அவருமே நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு போட்டியாக சில நிர்வாகிகள் அதிமுக சார்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி எப்படியாவது சிட்டியில் நமக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எப்படியாவது புதுக்கோட்டையில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியான இந்த புதுக்கோட்டை தொகுதியை நாம அதிமுகவில் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல்
இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவருக்கு தான் அந்த சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரடியாகவே அதிமுக இந்த தொகுதியில நிப்பாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரமாகவும் அங்குள்ள மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. நேரடியாகவே அதிமுக அதே போல் திமுக போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதி. தாவேகாவும் இதுல இணையுது. குறிப்பாக அதிமுக, திமுக, நாம் தமிழர், தாவேகா இந்த 4 முனை போட்டி 2026ல நடக்கக்கூடிய நேரத்துல இந்த 4 பெரிய கட்சிகளுமே நேரடியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த புதுக்கோட்டை தொகுதியை மக்கள் பார்க்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஒரு தொகுதியினுடைய அலசலை யார் யாருக்கு சீட்டு ஒதுக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விரிவான விளக்கத்தோட அடுத்த வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். வணக்கம்.